Today's topic is all about the final segment of mortgage. That is, we have seen about the types of mortgage. In the second session, we saw about the rights and liabilities of mortgagor. In this session, we will complete the portion, namely mortgage, with the final touch regarding the rights and liabilities of mortgage. Like any other right, the mortgagee also has some rights. Section 67 to 7 and liabilities of mortgages. The liabilities motto rende section 76, 77. Rights tha matta section alla. இதுலயும் மெயினா பிராக்டிஷனர்ஸா நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் ரெக்கவரி சூட் போடுறோம், ஸோ ரெக்கவரி பற்றி தெரியணும். மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டியை செல்லிங்க்கு கொண்டு வரோம், ஸோ செல்லிங்கை பற்றி தெரியணும். இந்த டேர்ம்ஸ் சொல்றாங்க இல்லையா, லைக் ஃபோர்க்ளோஷர், சேல், ரிடம்ஷன், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சுன்னா it will be very easy for us to understand and apply those terms as and when necessary. ஸோ எந்த மாதிரி வழக்கு போடணும், ஒரு வழக்குன்னா ரிடம்ஷன் வழக்கு போடணுமா, வெறும் மணி ரெக்கவரிக்கு வழக்கு போடணுமா, இல்லை ஃபோர்க்ளோஷர் அப்படின்னு சொல்லி வழக்கு போடணுமா, இல்லை சேல் எப்படியெல்லாம் நம்ம பணத்தை வாங்குறதுக்கு வழக்கு போடணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். So for the creditors, even though there are several sections, that is 10 section இருந்தாலும் கூட ஒரு 3 செக்ஷன் ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ். இதை பார்த்துட்டோம்னா ஒரு பிராக்டிஷனரா நமக்கு ஈஸியா இருக்கும் என்ன பண்றது, எந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரி யுக்தியை நம்ம எடுக்கலாம், வாட் டைப் ஆஃப் வாட் மோட் we can adopt to help the client அப்படிங்கிறத பார்ப்போம். Now is about rights and liabilities of mortgagee. கரெக்டா? பணத்தை வாங்க போறோம், ஒன்னா பணத்தை வாங்கலாம், இல்லைன்னா பணத்தோட பொருளை எடுத்துக்கலாம். பொருள் எடுக்க முடிஞ்சதுன்னா பொருள் எடுத்துக்கலாம், இல்ல பொருள் வேண்டாம், சொத்து வேண்டாம், அதை வித்து அதுல வர பணத்தை எடுத்துக்கலாம். இதுதான் 3 டைப் இல்லையா? ஸோ கடன் கொடுத்துருக்காரு, கடனை திருப்பி வாங்க போறாரு, இதுதான் சிம்பிள். இது எப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு 3-4 டேர்ம் சார், இந்த டேர்ம் நம்ம தெரிஞ்சனா போதும். ரிடம்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தோம். ரிடம்ஷன் அப்படிங்கிறது என்ன, நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். சப்போஸ் பழைய கிளாஸ்ல இல்லாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. ரிடம்ஷன் அப்படின்னா என்னன்னா, மார்ட்கேஜர் அதாவது கடன் வாங்கியவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் அடகு வைத்த பொருளை, சொத்தை மீட்டு எடுக்கிறார், அதுக்கு பேரு ரிடம்ஷன். அப்ப இன்னொன்னு பார்த்தோம், there cannot be a clog on redemption அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதாவது என்னன்னா, ஒருத்தர் கடன் வாங்கியவர் திருப்பி பணத்தை கொடுக்கும் பொழுது அவர் பணத்தை தந்து மீட்டு கொள்ள போறாரே அப்படின்னு சொல்லி அதை பாதகம் பண்ற மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அதுதான் clog on redemption. ஒருத்தர் கடன் வாங்கிட்டாருன்னா திருப்பி கடனை கட்டும் பொழுது, வட்டியோடு கட்டும் பொழுது அதை ஹெல்ப் பண்ணி இந்த அடமானத்தை ரிலீஸ் பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் clog on redemption போடுறாங்கன்னு.
என்னங்க என்கிட்ட இப்போ பணம் ரெடியா இருக்கு, ஐ கேன் பே இட். இல்ல தேர் கேன் பி a கண்டிஷன், 5 வருஷத்துல நீ வந்து பணத்தை கொடுத்து வாங்கிக்கணும். அப்படி ஒரு ரீசனபிள் கண்டிஷன் தான் போடலாமே ஒழிய 200 வருஷத்துக்கு அப்புறம் போடுறது, 100 வருஷத்துக்கு அப்புறம் போடுறது, இதெல்லாம் கிளாக், இதெல்லாம் ப்ரிவென்ஷன் டு ரீடீம் தி ப்ராப்பர்ட்டி. ஒருத்தரை கடனை மீட்கிறத நம்ம தடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடக்கூடாது. சப்போஸ் இஃப் தேர் இஸ் அ கண்டிஷன் லைக் தட், தென் தட் கண்டிஷன் இஸ் வாய்ட். அந்த கண்டிஷன் வாய்ட் அப்படின்னு. ஸோ ரிடம்ஷன்ங்கிறது இதுதான். ஸோ மீட் எடுக்கிறது, ரைட். இப்ப போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது மார்ட்கேஜாருடைய ரைட். இந்த தருணத்துல நம்ம பார்க்க போறது மார்ட்கேஜியினுடைய ரைட், அதாவது கடன் கொடுத்தவருடைய ரைட். என்னப்பா கடனை வாங்கின்னு போயிட்ட, திருப்பியே இல்லை, ஹலோ சொன்னா கூட போன் எடுக்க மாட்டேங்கிற, கவலைப்படாது, உன் சொத்தை கொடுத்துருக்க, அதை நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு வசனம், தாடி பிடிச்சிருத்த சாமியார் தானா ஒருவர், வா வானா வரமாட்டேன். அதுதான் இந்த ரைட். நீ கடன் வாங்கிட்டு நீ போயிட்ட, பணத்தை திருப்பி தரல, ஒன்றும் கவலை இல்லை, ப்ராப்பர்ட்டி வித்து பணத்தை எடுத்துக்கிறது. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ரைட். பட் நம்ம போன ஃபர்ஸ்ட் கிளாஸ், தட் இஸ் திஸ் இஸ் த தேர்ட் கிளாஸ் ஆன் மார்ட்கேஜ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் மார்ட்கேஜஸ். அதுல சிறப்பான இது என்ன பார்த்தோம்னா சிம்பிள் மார்ட்கேஜ், யூசுஃப்ரக்டரி மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல், யூசுஃப்ரக்டரி மார்ட்கேஜ், இங்கிலீஷ் மார்ட்கேஜ், இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. இந்த பண்றோங்கிறத பார்க்க போறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த நம்ம செஷன் ஆரம்பிக்கும் சிம்பிளா சொல்றேன். இப்போ சிம்பிள் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது என்ன? சிம்பிள் மார்ட்கேஜ்ல பணம் நான் திருப்பி தரேன், 10 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு, அந்த பணத்தை நான் திருப்பி தரேன் அப்படின்னு ஒரு பாண்ட் எழுதி கொடுத்துருக்காரு. It's a simple mortgage, as simple as a promissory note, but he personally binds himself. அப்படி பணம் கட்டலைன்னா அவரோட ப்ராப்பர்ட்டி எடுத்து வித்துக்கலாம். This is one type of mortgage. ஸோ இதோட ரெக்கவரி எப்படி மோடு பாருங்க, ப்ராப்பர்ட்டி எடுத்து வித்துக்கலாம். கரெக்ட், திஸ் இஸ் ஒன் ரெக்கவரி மோட். ரெண்டாவது மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல். அதுல நம்ம என்ன பார்த்தோம், மார்ட்கேஜ் டாக்குமெண்ட்ல எழுதும் போதேவே 2 வருஷம் இல்ல 5 வருஷத்துல பணம் தரலன்னா இந்த சொத்துக்கு நானே உரிமையாளரா மாறிடுவேன் அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஒருவேளை பணம் கொடுத்துட்டா இந்த மார்ட்கேஜ் அப்படிங்கிற டாக்குமெண்ட் செல்லாததா போய் அந்த சொத்து அவருக்கே போயிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி சப்போஸ் பணம் தராது இருந்துட்டாருன்னா இந்த மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல் அப்படிங்கிறதுல வந்து அது வந்து விற்பனை டாக்குமெண்டா மாறி இந்த அவருக்கே வந்துடும், பணம் கொடுத்தவருக்கே சொத்து வந்துடும் அப்படின்னு. அப்ப அவரோட ரைட் என்ன? அதைத்தான் நம்ம ஃபோர் க்ளோஷர் அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம இப்ப எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம். ஃபோர் க்ளோஷர், முன்னாடியே க்ளோஸ் பண்றது, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொன்னு யூசுஃப்ரக்டரி மார்ட்கேஜ். இந்த யூசுஃப்ரக்டரி மார்ட்கேஜ்ல அவருடைய ரைட் என்ன? யூசுஃப்ரக்டரி மார்ட்கேஜர் அப்படின்னு மார்ட்கேஜ் என்ன பண்ணுவாரு, பொசஷனை வாங்கிப்பார், பணத்தை கொடுத்துட்டு பொசஷனை வாங்கிப்பார், இவர் சுவாதீனத்தில் இருப்பார். அப்ப எப்ப பணம் கொடுக்குறாரோ அப்ப இவர் பொசஷனை கொடுத்துட்டு வெளியில வந்துட வேண்டியதுதான். ஸோ இது அவருடைய ரைட். இப்படி ஒவ்வொன்றா மார்ட்கேஜ் பை பேங்கோ இல்ல பிரைவேட் பார்ட்டியோ அவங்களுடைய அதிகாரம் என்ன, அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணலாம்? இப்ப கண்டிஷனல் சேலா இருந்தா ஃபோர் க்ளோஸ் பண்ண முடியுமா? கண்டிஷனல் சேலா இருந்தா ஃபோர் க்ளோஸ் பண்ணலாம். பட் டெபாசிட் ஆஃப் சைட்டில் டீடா இருந்தா என்ன பண்றது? ஸோ இவர் ப்ராப்பர்ட்டி எடுத்து விற்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில அவங்க என்ன பண்றாங்க, அந்த பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு பாக்குறாங்க. அதைத்தான் நம்ம இப்ப ஒரு 3 தலையாய கேட்டகரியில நம்ம பார்க்க போறோம். நிறைய இருக்கு, இந்த 3 தான் நம்ம ஆஃபன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு கேட்டகரி. அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி செக்ஷன் 67. இந்த 67 என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ஃபோர்க்ளோஸ் ஆர் சேல். சோ பாருங்க, 2 தருது. ரைட் டு ஃபோர்க்ளோஸ் ஆர் சேல். அதாவது ரைட் டு ஃபோர்க்ளோஸ் அப்படின்னா, ஃபோர்க்ளோஷர் அப்படின்னா முன்னாடியே க்ளோஸ் பண்றது, சாப்டர் முன்னாடியே க்ளோஸ் பண்றது.
தட் இஸ் கால்டு ஃபோர்க்ளோசர். அதாவது ஒரு பாரோவர் பணத்தை வாங்கிட்டு போய் தரல. இதுல என்ன கேட்டகரியில வருவார் பாருங்க. இது என்ன கேட்டகரியில வரவங்களுக்கு இந்த ஃபோர்க்ளோசர் வரும் அப்படின்னா, மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கேட்டகரியில வருவாங்க. மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல்ல மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல்ங்கிற டாக்குமெண்ட் எழுதியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதியிருக்கும்? நீ பணம் தரலன்னா சொத்து என்னோடதுன்னு எழுதி. கரெக்ட், ரைட், ஓகே. 3 வருஷத்துல பணம் தரணும், தரல, சொத்து என்னோடதாயிடுது. சரி, இது எப்படி நிவர்த்தி பண்றது? ஹவு டு கம்ப்ளீட் இட்? என்ன பண்ணுவார் அப்படின்னா, he must have to file a அப்படின்னு கோர்ட்ல போய் நம்ம ஒரு டிகிரி வாங்குறோம். இந்த எல்லா ரைட்ஸுமே சார் கோர்ட் மூலியமா பண்ண வேண்டிய ரைட். சோ இதுல என்ன பண்றாருன்னா, மார்ட்கேஜி, தட் இஸ் கடன் கொடுத்தவர், கிரெடிட்டார், has the right to approach the court. கோர்ட்டுக்கு போலாம். எதுக்காக போறது? டிகிரி வாங்க போலாம். என்ன டிகிரி? ஃபோர்க்ளோசர் டிகிரி. கண்டிஷனல் சேலா இருந்தா ஃபோர்க்ளோசர் டிகிரி வாங்க போலாம். சோ எப்ப போலாம்? பாயிண்ட் நம்பர் 1, whenever the mortgage money is due. mortgage money is due. பணம் தர வேண்டிய டைம் வந்துருச்சு, தரல, போலாம். கோர்ட்ல போய் இவர் இனிமே பணம் தரமாட்டாருங்க, இவரால தர தகுதியும் இல்லை, ஸோ தேர்ஃபோர் ரைட் டு ரீடீமை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபோர்க்ளோசர்னா என்ன? ரைட் டு ரீடீமை க்ளோஸ் பண்ணுங்க. இனிமே இவரால ரீடீம் பண்ண முடியாது, இனிமே இவரால சொத்தை மீட்டு எடுக்க முடியாது என்று உத்தரவு பகர வேண்டும் அப்படின்னு போய் கேட்கணும். எப்ப போய் கேட்கணும்? மணி டியூவா இருந்தா போய் கேட்கணும், அல்லது அவர் ரிடம்ஷன் சூட்டு போடுறதுக்கு முன்னாடி போய் கேட்கணும். அவர் இல்ல நான் பணம் வச்சுட்டு இருக்கேன், இவர் தான் சொத்தை தரமாட்டேன்ங்கிறாரு, மார்ட்கேஜை மீட்க விட மாட்டேன்ங்கிறாரு, ஸோ ஐ எம் ஃபைலிங் அ சூட் ஃபார் ரிடம்ஷன் அவர் போறதுக்கு முன்னாடி, அவர் டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி இவர் போயிடும். ஸோ பிஃபோர் டிகிரி ஃபார் ரிடம்ஷன் இஸ் பாஸ்ட், த மார்ட்கேஜி மஸ்ட் ஹேவ் டு ஃபைல் அ சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர். ஆர் இன் அனதர் சென்ஸ், நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டிடி எடுத்து வந்து கோர்ட்ல டெபாசிட் பண்ணிடுவோம். கரெக்ட்? அந்த மாதிரி டெபாசிட் பண்றதுக்குள்ள இவர் வந்து சூட்ட போடணும். ஸோ 3 கேட்டகரி வருது. அதாவது 3, வேர் த மார்ட்கேஜ் மணி இஸ் நாட் பெய்ட் ஆர் நாட் டெபாசிட்டட். கோர்ட்ல டெபாசிட்டும் பண்ணல, பணமும் கொடுக்கலன்னா தான் இந்த சூட்டுக்கு போகும். ஸோ இவர் போய் என்ன கேட்கிறாரு? த மார்ட்கேஜார் இஸ் debarred. The mortgagor is debarred to redeem the property. இவர் இனிமே மீட்டு எடுக்க முடியாது என்று உத்தரவு பண்ணுங்க. சோ இவர் எடுக்க முடியாதுன்னு என்னாச்சு? இவருக்கு சொத்து வந்து. கரெக்ட்? This is called suit for foreclosure. சரி, ஒருத்தர் பணம் தரல என்ன பண்ணலாம்? சூட் ஃபார் மணி சூட் போடுறோம், ப்ராப்பர்ட்டியை செல் பண்ண போறோம். சூட் ஃபார் சேல். So mortgagee has the right to get a decree for sale. So அதான் அந்த caption, right for foreclosure or for sale, ரெண்டுமே இது பண்ணலாம். So foreclosure shootனு போட்டோம்னா நம்ம suit for foreclosureனு சொல்லுவோம். சேலுக்காக போட்டோம்னா it is called a suit for sale of the mortgaged property அப்படின்னு பேர். சரி, எப்ப பண்ணலாம் ஒரு mortgage suit for foreclosure? எப்ப போடலாம்? முதல்லயே சொன்ன மாதிரி only in a mortgage by conditional sale. mortgage by conditional sale போடலாம். அல்லது இன்னும் ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க. என்ன கேட்டகரி அப்படின்னா, அனாமலஸ் மார்ட்கேஜ். அதாவது நம்ம அனாமலஸ் மார்ட்கேஜ்னா என்னன்னு பார்த்தோம். இது எந்த கேட்டகரியிலையும் வராதுதான் அனாமலஸ் மார்ட்கேஜ், ஆர் எல்லா கேட்டகரியிலையும் வர்றதுதான் அனாமலஸ் மார்ட்கேஜ். அவர் கொடுத்துட்டு போயிருப்பாரு, டெபாசிட் பண்ணிட்டு போயிருப்பாரு, டைட்டில் டீட பொசஷனும் கொடுத்துருப்பாரு, ரெண்டுமே பண்ணிருக்கலாம். ஸோ இதுல எந்த கேட்டகரியிலையுமே வராதுருக்கலாம். அனாமலஸ் மார்ட்கேஜ் அதுல இருந்து ஒருவேளை டேர்ம்ஸ் இருந்தா யூ கேன் கோ ஃபார் ஃபோர்க்ளோஷர் அப்படின்னு போட்டிருந்தா இட் இஸ் டெஸ்ட்ராயிங் த ரைட் ஆஃப் ரிடம்ஷன். ரீடீமே பண்ண முடியாது. அதாவது திருப்பி பாருங்க, மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல்னு இருந்தது இல்லையா? இந்த ஃபோர்க்ளோஷர் சூட் போனா என்ன ஆகுது?
த எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் வருது பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் சேல்ங்கிறது அப்சல்யூட் சேலா மாறிடுது. கண்டிஷனல் சேல்ங்கிறது அப்சல்யூட் சேலா மாறிடுது. இதுதான். ஸோ அப்புறம் என்ன பண்ணுவார்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டு சொத்தானா அவர்கிட்ட தான் இருக்கும் இல்லையா? மார்ட்கேஜார்ட்ட தான் உண்மையான பொசஷன் இருக்கும். நம்ம கண்டிஷனல் சேல் மட்டும் தான் எழுதி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ பொசஷன் அவர்கிட்ட தானே இருக்கும். அப்ப the next step for the mortgagee is to take possession. He can also go ask for possession of the property. அப்ப mortgage உனக்கு redeem பண்றத பார் பண்ணியாச்சு, suit for foreclosure decreed, you give me possession அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்ப ஒரே ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்கலாம், 2-3 வித்தியாசங்களை பார்க்கலாம். அதாவது 3 கான்செப்ட் நம்ம பார்த்தோம். என்ன 3 கான்செப்ட்? ஃபோர்க்ளோஷர், சேல், முன்னாடி ரிடம்ஷன். இது 3த்துக்குமே என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபோர்க்ளோஷர்னா என்ன, சேல்னா என்ன பார்க்கலாம். ஃபோர்க்ளோஷர்ங்கிறது என்னன்னா, மார்ட்கேஜி பிகம்ஸ் த ஓனர். அவரே ஓனர் ஆயிடுறாரு. கரெக்டா? மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல்ங்கிற டாக்குமெண்ட்ல அவரே அந்த சேல் வந்து கண்டிஷனல் சேல் வந்து அப்சல்யூட் சேலா மாறி இவரே ஓனர் ஆயிடுறாரு. திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். சேல்னா என்ன ஆகும்? இவருக்கு சொத்து வேண்டாம், அதனால இவர் என்ன பண்றாரு, எடுத்து வித்துடுறாரு. ஸோ ஹி ரியலைசஸ் தி மணி காம்பனன்ட் அலோன் வித் இன்டரெஸ்ட். இதுதான் சேலுக்கும் ஃபோர்க்ளோஷருக்கும் வித்தியாசம். ஃபோர்க்ளோஷர்ங்கிற டிகிரியை வாங்க முடியும், பட் சேல் அப்படின்னு இருக்குன்னா இட் கேன் ஆல்சோ பி பிரைவேட் சேல் ஆர் த்ரூ கோர்ட். 2 விதமான சேலும் இல்லையா? டிகிரிலேயே நம்ம சிம்பிள் இதுல மார்ட்கேஜ் டீட்லயே எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ் யூ ஆர் என்டைட்டில் டு செல் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாருன்னா செக்ஷன் 69 இன்வோக் பண்ணி சேல் பண்ணலாம். இட் இஸ் அ பிரைவேட் சேல் இஸ் பாசிபிள். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். சரி, அப்ப ரிடம்ஷன்னா என்ன, ஃபோர்க்ளோஷர்னா என்ன? சேல்னுங்கிற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. எடுத்து சூட்டை போட்டு பணத்தை ப்ராப்பர்ட்டியை வித்து பணத்தை எடுத்துக்கிறது. அப்போ ரிடம்ஷன்னா என்ன, ஃபோர்க்ளோஷர்னா என்ன? ரிடம்ஷன்ங்கிற ரைட்டு, இட் இஸ் அ ரைட் ஃபார் தி மார்ட்கேஜார் டு ரீடீம் த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியை திருப்பி வாங்கிக்கலாம். ஃபோர்க்ளோஷர்ங்கிறது என்ன? அப்பா நீ திருப்பி வாங்க முடியாது, நீ வாங்க முடியாதுங்கிறத கோர்ட் உத்தரவு போடுறது தான் ஃபோர்க்ளோஷர். ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ். செக்ஷன் 60 டீல்ஸ் வித் ரிடம்ஷன், ரைட் ஆஃப் ரிடம்ஷன். 67 டீல்ஸ் வித் ரைட் ஆஃப் ஃபோர்க்ளோஷர். இந்த 2 ப்ரொவிஷன் தான் இட் ஷோஸ் தி டிஃபரன்ஸ். அதாவது மார்ட்கேஜை எப்படி ரீபே பண்றது அல்லது மார்ட்கேஜை எப்படி டெர்மினேட் பண்றது, அதாவது முடிவுக்கு கொண்டு வருது. க்ளோஷர், டிஸ்சார்ஜிங் த மார்ட்கேஜ், இது 2யுமே டீல் பண்றது தான் ரிடம்ஷன் அண்ட் ஃபோர்க்ளோஷர். மார்ட்கேஜர் போட்டு சொத்தை மீட்டுட்டாருன்னா ரீடீம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். பண்ணல அப்படின்னா நீ பண்ண முடியாதுன்னு கதவை சாத்துறாரு இல்லையா, தட் இஸ் ஃபோர்க்ளோஷர். He is enforcing the right to on the security. யாரு? மார்ட்கேஜ் செக்யூரிட்டி இருக்கு, அதுல ஒரு ரைட்டை இவர் என்ஃபோர்ஸ் பண்றாரு. அந்த செக்யூரிட்டியில் இருக்கிற ரைட்டை ரிலீஸ் பண்றது தான் ரிடம்ஷன். அது என்ஃபோர்ஸ்மெண்டா ஃபோர்க்ளோஷர். ஒரு அருமையான வித்தியாசம் இருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன் பாருங்க. 2006 1 SCC 2006 1 SCC 129 Harbin versus Om Prakash. Harbin versus Om Prakash. இதுல ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரைட் ஆஃப் ரிடம்ஷனை ஒரு கான்ட்ராக்ட் போட்டு you cannot defeat the right of redemption. அதாவது நீ ரீடீமே பண்ண முடியாது, நீ சொத்தை மீட்கவே முடியாது அப்படின்னு கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் தேர் கேன் பி அ கான்ட்ராக்ட் டு அவாய்ட் ஃபோர்க்ளோஷர். வந்தா வித்து தான் பண்ணணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்க்ளோஷர் இஸ் சப்ஜெக்ட் டு a contract, but right of redemption is not, cannot be defeated by a contract. இதுதான் இந்த கேஸ்ல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு 1929 there was an amendment. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல மெயின் அமெண்ட்மெண்ட்ஸ் பூரா அதுதான். அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிம்பிள் முதல்ல 1929 முன்னாடி சிம்பிள் மார்ட்கேஜா இருந்தாலுமே ஃபோர்க்ளோஸ் பண்ணலான்னாங்க. பட்
அதை எடுத்துட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 1929 அப்புறம் சிம்பிள் மார்ட்கேஜ் ஆகி இருந்தால் யூ கேன் அப்ளை ஃபார் சேல். அதாவது சிம்பிள் மார்ட்கேஜ் ப்ரோனோட்ல பர்சனலா நான் என்ன பைண்ட் பண்ணிக்கிறேன், நான் பணம் தரலான்னா இந்த சொத்தை வித்துரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தட் இஸ் சிம்பிள் மார்ட்கேஜ். ஸோ சிம்பிள் மார்ட்கேஜோட ரெமெடி என்னன்னா, நாட் ஃபோர் க்ளோஷர் பட் சேல். சரி, யூஸ் ஆஃப் அண்ட் ரிட்டர்ன் தி பொசஷன். இதுதான் இந்த டிஃபரன்ஸ். நவ் இந்த சிம்பிள் மார்ட்கேஜில் இருக்கிறவங்க they have two remedy, one on property and another to get personal degree. ரெண்டு, ஒன்று அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து பண்ணலாம், பர்சனல் டிகிரி வச்சுட்டு வேற ப்ராப்பர்ட்டி கூட சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வைங்க, இந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா he can always go for sale of additional property to recover the money. ஸோ பர்சனல் டிகிரி வாங்கி ப்ராப்பர்ட்டி மேலையும் ப்ரொசீட் பண்ணலாம். அதுதான் அட்வான்டேஜ் இன் பீயிங் இன் சிம்பிள் மார்ட்கேஜ். சிம்பிள் மார்ட்கேஜ் இருந்தால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கோர்ட் மூலியமா சேல் பண்ணிட்டு போகலாம். இட் கேன் பி ஒன்லி த்ரூ கோர்ட். இப்போ சப்போஸ் கண்டிஷனல் சேலாக இருந்ததுன்னா த ரெமெடி இஸ் ஒன்லி ஃபோர் க்ளோஷர். நான் யூஸ் ஆஃப் ரெக்டரி மார்ட்கேஜ், ஒவ்வொரு மார்ட்கேஜ்லையும் என்னென்ன சுச்சுவேஷனுங்கிறத சொல்ல வரேன். யூஸ் ஆஃப் ரெக்டரி மார்ட்கேஜில் நோ ஃபோர் க்ளோஷர், நோ சேல். ஃபோர் க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா பொசிஷன் தானே வாங்கியிருக்காரு. he cannot foreclose. சப்போஸ் யூஸ் ஆஃப் ரெக்டரி மார்ட்கேஜில் இருந்துட்டு பொசிஷன்ல இருந்துட்டு ஏதோ சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பொசிஷனை கொடுத்துட்றாருன்னு வைங்க, தென் சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். தென் ஹீ கேன் கோ ஃபார், ஏன்னா இவர் தான் பொசிஷன் விட்டுறாரு. யூஸ் ஆஃப் ரெக்டரி மார்ட்கேஜோட தாத்பரியமே பொசிஷன் வச்சுக்கிறது தான். சப்போஸ் இஃப் ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் பொசிஷன் டு தி மார்ட்கேஜர் ஹிம்செல்ஃப், தென் ஹீ கேன் ஆஸ்க் ஃபார் சேல். அது ஒரு எக்ஸெப்ஷன். இவர் பொசிஷனை விட்டுட்டாருன்னா, ஏன்னா டு ரியலைஸ் தி மணி. இது எதனால சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, மார்ட்கேஜார் வந்து என்ன பண்ணுவாரு, பொசிஷனை கொடுத்து யூஸ் ஆஃப் ரெக்டரி மார்ட்கேஜ்ல பணத்தை வாங்கி விடுவார். இந்த மார்ட்கேஜ் என்ன பண்ணுவாரு, திருப்பி மார்ட்கேஜார் கிட்டயே மாச வாடகை கொடுப்பாரு. லீஸா கன்வெர்ட் பண்றாரு. நீங்க மார்ட்கேஜ் கன்வெர்டட் இன்டு லீஸ் டு தி மார்ட்கேஜார் itself, you can ask for sale. That is possible. இல்லைன்னா என்ன பண்ணலாம், சார்ஜா அதை கிரியேட் பண்ணி அதை வித்து பணம் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ தட் இஸ் தி திங். நவ் இதில் அடுத்த கேட்டகரி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, ஃபார் அ ப்ராக்டிஷனர், லிமிடேஷன். லிமிடேஷன் என்னவா, ஃபோர்க்ளோஷர் சூட்டா இருந்ததுன்னா, அதாவது நீ இனிமே கடனை கட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி வாங்கணும்னா, தென் இட் இஸ் 30 years. It is 30 years. Article 63 of the Limitation Act. பழைய லிமிடேஷன் ஆக்ட் இருந்தது 1908, அது 60 வருஷம் கொடுத்தாங்க. இந்த லிமிடேஷன் ஆக்ட்ல அதெல்லாம் வேண்டாம், சும்மா என்ன 60, ஒரு 2 ஜெனரேஷனே ஆகுது அப்படின்னு சொல்லி 30 years கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஃபோர்க்ளோஸ் பண்ணணும். ஆனா சூட் ஃபார் சேல் போடுறாங்கன்னு வைங்க, 12 years. 12 years is the time limit. Article 62. So limitation எப்ப ஸ்டார்ட் ஆகுது? Limitation starts from the date when the money becomes due. அதிலிருந்து 12 வருஷம். 2 வருஷத்துல பணம் தரேன்னு சொல்றாரு, 2 வருஷத்துல தரல, திருப்பி பணத்தை தரல. ஸோ அதிலிருந்து 12 வருஷம். ஸோ இட் பிகம்ஸ் டியூ ஆன் தி செகண்ட் இயர் ஒன்லி, இல்லையா? தட் இஸ் தி திங். நோ ஃபோர்க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு, பொசஷன் தரமாட்டேங்கிறாரு. அப்ப என்ன பண்றது? 12 years. 12 years is the time limit from when the mortgagee becomes entitled for possession. So foreclosure suit போட்டு அதுக்கப்புறம் 12 வருஷம் இருக்கு, டைம் இருக்கு. That is the thing possible. இருந்தா ரிடம்ஷன்ங்கிறது என்ன, பணத்தை கட்டி நம்ம எடுத்துக்கிறோம், 30 வருஷம் டைம், 30 years to redeem the property. That is, these are all the positions we must know to enforce limitation. Suppose mortgage by deposit of title deeds இருக்கு. இதுல என்ன பண்றது? இதுல பண்றதை ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ்ல என்ன பண்ணணும்னா, ஃபோர்க்ளோஷர்ங்கிற கான்செப்ட் அப்ளை ஆகாது, சேல்ங்கிற கான்செப்ட் தான் அப்ளை ஆகும். ஏன்னா நேச்சுரலா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல லோனை போட்டு அந்த டாக்குமெண்ட் உள்ள கொடுத்துருவோம். ஆனா நம்ம தான் பொசஷன்ல இருப்போம், கரெக்ட்? நம்ம பொசிஷன்ல இருப்போம், மார்ட்கேஜ் டாக்குமெண்ட் மட்டும் தான் அங்க இருக்கு. அப்ப பேங்க் என்ன பண்ணுவாரு, he can go for a surfacing public sale.
நேரா கொடுத்து இது பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்விட்டபிள் மணி. ஸோ சேல் இஸ் தி ஒன்லி வே டு ரெக்கவர் தி மணி இஃப் தி பாரோவர் ஹேஸ் நாட் பெய்ட் தி மணி. இல்லைன்னா இன்னொன்று இருக்கு, என்ன, கோர்ட்ல யூஸ்வலாக போய் ரிசீவர் அப்பாயின்ட் பண்ணுங்க, இதில் வர அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை ரிசீவர் மூலியமா லெட் தி ரிசீவர் மேனேஜ் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியும் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் வி மே ஹாவ் டு know as to how to enforce the mortgage, as to how to enforce the security given to the mortgage. இதுவும் இந்த அனாமலஸ் மார்ட்கேஜ் அப்படின்னு ஒன்று. இந்த அனாமலஸ் மார்ட்கேஜ் நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துருக்கோம். இது எந்த கேட்டகரியிலையும் ஃபிட் ஆகாத ஒரு மார்ட்கேஜ், அல்லது எல்லா கேட்டகரியிலையும் ஃபிட் ஆகிற மார்ட்கேஜ். இதுல என்ன அப்படின்னா, இதுக்குன்னு தனி செக்ஷனே கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 98 இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அது ஜென்ரலா வி டோன்ட் see because நமக்கு வர கேசஸ் பூரா அனாமலஸ் மார்ட்கேஜ்ல வரதே இல்லை. ஒன்னா ஈக்குவல் மார்ட்கேஜ்ல வருது, இல்லைன்னா கண்டிஷனல் சேல்ல வருது, இல்லைன்னா சிம்பிள் மார்ட்கேஜ் வருது. நேச்சுரலி வி டோன்ட் ஒர்க் ஆன் திஸ் அனாமலஸ் மார்ட்கேஜ். டீட்டெயிலா தெரியணும்னா செக்ஷன் 98 ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில செப்பரேட்டா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இஃப் ஒரே ஆள் 4-5 கடன் கொடுத்துருக்காருன்னு, மல்டிபிள் மார்ட்கேஜஸ் கொடுத்துருக்காரு டு த சேம் பர்சன், டு த சேம் மார்ட்கேஜார், அப்ப என்ன பண்ணணும், சூட் எந்த சூட்டு போட்டாலும் he must have to file a single suit. He must have to file a single suit, ஒரே சூட். அது பேர் கன்சாலிடேஷன் அப்படின்னு பேர். கன்சாலிடேஷன் சூட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணணும், எல்லா மார்ட்கேஜஸையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே கேஸா போடணும். That is, if there are 2 or more mortgages by the same mortgagor. Suppose if there is a contract, இல்ல ஒவ்வொன்றா தான் நீ என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா, then contract will bind. கான்ட்ராக்டே இல்ல, பணம் மட்டும் வாங்கிட்டு போறார் அப்படின்னா no issues. Then the creditor, that is the lender, that is the mortgagee, have to file a single suit on all mortgages. This principle is called consolidation of mortgage. இதே ஒரு ரூல் இருந்ததுங்க, டாக்டரின் ஆஃப் கன்சாலிடேஷன் ஒரு ரூல் இருந்தது, அதை எடுத்தாங்க. அது என்னன்னா, முதல்ல ப்ரீவியஸ்லி இந்த மார்ட்கேஜார் இருக்காரு இல்லையா, அதாவது கடன் வாங்கினவர் ஒரு 4-5 கடனை ஒரே ஆள்கிட்ட வாங்கி இருந்தாருன்னா, எந்த கடனை போய் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு போனாலும் அந்த இல்லப்பா நீ எல்லா கடனையும் ஒரே டைம்ல நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல. தட் இஸ் கால்டு டாக்டரின் ஆஃப் கன்சாலிடேஷன் ஆஃப் மார்ட்கேஜ். பட் இந்த ஆக்ட்ல அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் மார்ட்கேஜை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மார்ட்கேஜார் கடன் வாங்கியவர் ஒன்னு பின்னாடி ஒன்னா கூட மார்ட்கேஜை ரிலீஸ் பண்ணலாம். பட் whereas when a mortgagee goes, then he have to bring the suit on all mortgages. So இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இது வந்து இந்த செக்ஷனை வந்து என்ன சொல்றாங்கன்னா 67A அப்படிங்கிறாங்க. மார்ட்கேஜியோட ரைட் டு பிரிங் சூட் ஆன் ஆல் மார்ட்கேஜஸ், ரைட் டு பிரிங் சூட் ஆன் ஆல் மார்ட்கேஜஸ். அண்ட் திஸ் இஸ் ஆப்போசிட் டு செக்ஷன் 61 தான் அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் மார்ட்கேஜ். நான் முதல்ல தட் டாக்டரின் இஸ் அபாலிஷ்ட், அது இனிமே அந்த டாக்டரின் கிடையாது நமக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து இதை எப்படி எடுத்தாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஹஸ்பண்ட் போய் ஒரு லோன் எடுக்கிறாரு, ஹஸ்பண்ட் டேக்ஸ் லோன். செகண்ட் லோன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லோன் இஸ் டேக்கன் பை த ஹஸ்பண்ட் ஒன்லி. தி செகண்ட் மார்ட்கேஜ் இஸ் கிரியேட்டட் பை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜகோபால சுவாமி versus Bank of Karaikudi AIR 1971 Supreme Court 884. இந்த மாதிரி இருந்தாலுமே they are 2 different persons, so 2 different suits will lie. You cannot call a single suit and consolidate பண்ண முடியாது. பிகாஸ் ரெண்டுமே தனித்தனி காம்பனன்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், ரெண்டுலையும் சேம் பார்ட்டி இல்லை. ஒரு இதில் வந்து ஜாயிண்டா இருக்காங்க, பட் அவங்க இட் ஷுட் பி டேக்கன் அஸ் அ சிங்கிள் பார்ட்டி அப்படின்னு சொல்லி 2 different suit is maintainable அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்றாங்க. நவ் சிம்பிள் சூட் ஒன்று போடணும், சூட் ஃபார் மார்ட்கேஜ் மணி, அதுவும் போடணும் செக்ஷன் 68.
ஐ ஜஸ்ட் ஃபைல் சூட் ஃபார் மார்ட்கேஜ் மணி. அதாவது என்னன்னா ரீபேமெண்ட். எனக்கு பணம் 68 என்னன்னா எல்லாமே வழக்கு போடுறதே பணம் வாங்குறதுக்கு தானே சார். பட் இந்த 68 மட்டும் என்ன டிஃபரெண்ட் விஷயம்? ஒன்றும் கிடையாது. ஒன்று, இஃப் த மார்ட்கேஜார் பர்சனலி பைண்ட்ஸ்னா சூட் ஆகும். இஃப் த மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டாரு, நான் எதையா வித்து பணத்தை வாங்குவேன்? So when the mortgage property is destroyed, then the suit can be filed for mortgage money. If the security is destroyed, then that can be done. If the security is rendered insufficient, இவரே அதை இதையும் பண்ணி வேல்யூவே ரொம்ப கம்மியா போச்சு, then he can file a suit for money. எனக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு கேட்கலாம். So these are all the instances in which a suit for money alone will lie. ஒரு முக்கியமான செக்ஷன் 69. இதை பார்த்துட்டோம்னா நமக்கு we will be complete. செக்ஷன் 69. அதர் செக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஜஸ்ட் ஒரு பிரஷ் அப் தான். இதுதான் ப்ராக்டிக்கலா நம்ம we may come across. செக்ஷன் 69. Power to sell. Power to sell. When valid. எப்ப விற்பனை செல்லுபடியாகிறது, அதுதான் இந்த செக்ஷன். இதுல என்ன அப்படி சொல்றாங்கன்னா, மார்ட்கேஜி கேன் செல் த ப்ராப்பர்ட்டி. எப்ப, ஹவு? பாயிண்ட் நம்பர் 1, he has the power to sell. கரெக்ட்? எஸ். அவருக்கு பணம் கொடுத்து பணத்தை அவர் திருப்பி தரலன்னா மார்ட்கேஜை பேஸ் பண்ணி he can sell the property. Either he can sell or he can concur for selling it. நீயே வித்துரு நான் or part of the property. ஏன்னா இவருக்கு பணம் தான் வரணும், அவ்வளவுதான். So he need not sell the entire property, or part of the property is sufficient. But he had to generally sell it only with the intervention of the court. But without intervention of the court அப்படின்னா என்னென்னலாம் பண்ணும்? ஒரு சில கண்டிஷன். கோர்ட்டுக்கே போகாம சொத்தை வித்தணும். எப்படி? 1, இங்கிலீஷ் மார்ட்கேஜா இருந்தா, அது நம்ம யூஸே பண்றதில்ல. இங்கிலீஷ் மார்ட்கேஜா இருந்தா, and the parties are not Hindus, Muslims or Buddhists or any specific tribe, இந்த கேட்டகரியில இருந்தா, or any tribe notified by the Gazette இருந்தா, then you can sell. Practically இந்த situation நமக்கு வரதே இல்லை, விட்டுறலாம். செகண்ட் சிச்சுவேஷன் நமக்கு வரும். மார்ட்கேஜ் டீட்லயே if there is a contract to sell, I will not be able to pay. If I don't pay the money, you sell it அப்படின்னு சொல்லியிருந்தா, if it is provided in the contract itself, then it can be sold. Provided என்ன? The property should be in Calcutta, Kolkata, Bombay, Mumbai. இது notified places or notified places. வேற notified place இருந்தா without intervention of courtல விற்கலாம். இருந்தால் இந்த சொத்து then contractல சொல்லப்பட்டிருந்ததுன்னா you can sell the property, giving the authority to sell the property. பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா, நோட்டீஸ் கொடுக்கும். நோட்டீஸ் இஸ் மேண்டேட்டரி. விற்கிறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் தரும். எத்தனை நாள் நோட்டீஸ் தருது? 10 நாள், 15 நாள், 3 மாசம் நோட்டீஸ் தரும். Have to give 3 months notice. And the due should be more than 500 rupees. இந்த மாதிரி இதா இருந்தா, then the mortgagee has the right to sell the property. He can. சரி, ஒரே ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. மார்ட்கேஜ்ல இருக்கிற வித்துட்டார். Somebody has purchased. What is the protection given to the purchaser? Suppose irregular sale ஆகுது, இத்தனை லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டியை ஒரு கொஞ்சம் கம்மியாக வித்துட்டாங்க, or some other irregularity. In that case, the buyer is
protected. The buyer is protected. His sale cannot be questioned. His sale cannot be questioned or impeached on the ground that sale was not authorized or there was any irregularity. இந்த ரெண்டு வேலையும் சொல்ல முடியாது. சேலை நாங்க ஆதரைஸ் பண்ணல, சட்டப்படி விற்கல, அல்லது irregularity ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. So the buyer is protected. AIR 1983 Madras. AIR 1983 Madras 317. சரி, இப்போ சொத்தை வித்துடுறாரு. வித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? வர பணத்தை எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் செலவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணும். செகண்ட், அதுக்கப்புறம் தான் மார்ட்கேஜ் மணி. மார்ட்கேஜ் மணி பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு மீதி இருந்தா பணத்தை திருப்பி கொடுத்தோம், மீதி இல்லைன்னா போச்சு. நவ் இஃப் சப்போஸ் அத்தாரிட்டிஸ் செல் பண்றாங்கன்னு வைங்க அண்டர் தி ஆக்ட், யார் சர்ஃபாசி ஆக்ட் அல்லது இந்த ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் இவங்கெல்லாம் வைக்கிறாங்கன்னா தே ஆர் டூயிங் அண்டர் an authority இல்லையா? அப்ப the Supreme Court says you must have to sell it at the best price. நல்ல மார்க்கெட் பிரைஸ்ல தான் விற்கணும். You must have to analyze it. You must have to protect the interest of the mortgagor. அதான் இந்த 2004 7 SCC 2004 7 SCC 151. Now 2004 7 SCC 151, that is best price. Get the best price out of it. இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் இருக்கு. 5 பேர் கடன் வாங்கியிருக்காங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க 5 பேர். அதுல ஒரு ஆளுக்கு சர்வ் ஆயிடுது, மற்ற 3 விட்டுருது, 4 பேர் விட்டுறாங்க. What will be the position? In that case, if a notice is properly served to one, it is a deemed service to others. Notice to one mortgagor is notice to all other co-mortgagors. That is 1967 AIR is notice to all other mortgagors. இதுல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது எப்படி அனாமலஸ் மார்ட்கேஜ் செக்ஷன் 98 தனியா செக்ஷன் இருக்கோ, இதுலயும் ஒரு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 102 நோட்டீஸ் அண்ட் டெண்டர்னு. கரெக்டா சர்வீஸ் பண்ணியிருக்கா அதுக்குன்னே ஒரு செக்ஷன், அதை லைட்டா அப்படி எட்டி பார்த்துக்கோங்க. செக்ஷன் 102, தட் இஸ் நோட்டீஸ் அண்ட் டெண்டர். தட் இஸ் நோட்டீஸ் டு பிரின்சிபல், நோட்டீஸ் டு ஏஜென்ட், எல்லாமே தான். அதாவது என்ன சொல்றதுன்னா சிம்பிள், நோட்டீஸ் must be sufficiently served. It must be properly served. The second point is notice should be in writing. Oral notice கொடுத்தேன் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. So this is the thing. சரி, சேல் கண்டக்ட் பண்ணும்போது என்ன பார்க்கணும்? சேல் கண்டக்ட் பண்ணும்போது என்ன பார்க்கணும்? நம்ம முதல்லயே பார்த்தோம், the property can be sold privately or through public. என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு இன்பில்ட் டியூட்டி இருக்கு. என்னன்னா the person must have to take the best effort, bona fide effort to get the good price. சரி, இப்போ இந்த சிச்சுவேஷன் பாருங்க. நம்ம ஆக்ஷன்ல ப்ராப்பர்ட்டியை போடுறோம், 50 லட்சம் ரூபாய். ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஆக்ஷன் பர்ச்சேசர் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. வாட் டு டூ? The mortgagee can always go for a resale. போய் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேல் போய் he can appropriate the money because the mortgagor he cannot wait இல்லையா, அவரோட வட்டி போயிட்டு இருக்கு இல்லையா. So he can, because time is considered to be the essence here, he can always reject that sale. Specific performance, see நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், எனக்கு சூட் ஃபார் இது கொடுங்க அப்படின்னு அவர் கேட்க முடியாது. So that suit will not lie. Again in the case, what is the effect of sale? The effect of sale cannot be questioned if the effect of sale is proper. So if you cannot question the sale on the question of authority, வேற ஏதாவது irregularity இருந்தா அதை சொல்லவே முடியாது அப்படிங்கிறது. இதுல என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா கீனா பார்த்தோம்னா
சர்ஃபாசி ஆக்ட்ல இந்த மார்டியா கெமிக்கல்ஸ் கேஸ்க்கு அப்புறம் இந்த செக்ஷன் 69ல முதல்ல என்ன சொன்னாங்க, செக்ஷன் 69ல வந்து மெட்ராஸ், கல்கட்டா அண்ட் பாம்பே இந்த ஊர்ல ஆர் நோட்டிஃபைட் பிளேசஸ் தான் வைக்கணும்னாங்க. பட் இந்த சர்ஃபாசி ஆக்ட் வந்தோடனே எந்த ஊரா இருந்தா என்ன சொத்து எடுத்து. அதுதான் இந்த டிஃபரன்ஸ். சர்ஃபாசி ஆக்டுக்கும் அப்ளையிங் டிபி ஆக்ட் செக்ஷன் 69க்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, now the property wherever it is situated it can be sold. That is, Sarfasi Act came into force on 21/6/2002. இது ஒரு பெரிய இந்த பேங்க்குக்கு ஒரு செக்ஷன் 69 பைபாஸ் பண்ணக்கூடிய ரைட்டு சர்ஃபாசி ஆக்ட்ல கொடுத்துறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெயின் திங்ஸ் தட் வி மே ஹாவ் டு நோட்டீஸ் ரிகார்டிங் த ரைட் ஆஃப் த மார்ட்கேஜி. நெக்ஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் நமக்கு சும்மா ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ண வேண்டியது. ஸோ மொத்தம் 3 மெயின் ரைட் நம்ம பார்த்தோம். அதாவது என்னன்னா, ரைட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல், right of appointment of a receiver that can be possible, right of sale, how to sell, whether privately or publicly. என்ன பண்ணணும், you must have to take the best possible price. Suppose equitable mortgage இருந்ததுன்னா what is the remedy, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னென்ன ரெமெடின்னு நம்ம பார்த்தோம். எப்படி விற்கலாம், சிம்பிள் மார்ட்கேஜா இருந்தால் விற்கலாம், கண்டிஷன்ஸ் இருந்தால் ஃபோர்க்ளோஸ் தான் பண்ணணும், யூசுஃப்ரெக்டரி மார்ட்கேஜா இருந்ததுன்னா வெயிட் பண்ணி பொசஷன் வாங்கிட்டு பொசஷன் திருப்பி தந்து பணத்தை வாங்கிட்டு பொசஷன் திருப்பி தரணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் லைஃப் ஆர் ரொட்டீன் அண்ட் தேர்ஃபோர் வி கேன் கோ இட் இன் அனதர் 5 to 10 minutes. ஸோ அனதர் என்ன அப்படின்னா அசெஷன். நம்ம இந்த மார்ட்கேஜாரோட ரைட்டில் நம்ம பார்த்தோம், ரைட் ஆஃப் அசெஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ஒரு இடத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்திருந்தது அப்படின்னா தென் ஹி இஸ் என்டைட்டில் ஃபார் தட் ரைட். அதே தான் இது செக்ஷன் 63 வந்து ரைட் ஆஃப் அ மார்ட்கேஜார், இது செக்ஷன் 70ல இந்த ரைட் சிமிலர் டு தட் ரைட் அதான் வருது. அண்ட் ரைட் டு ரெனியூ தி மார்ட்கேஜ் லீஸ், அதையும் நம்ம அதே தான் பார்த்தோம். அதே ஒரு ரெப்ளிகா தான் இந்த இது. அண்ட் இன் கேஸ் ஆஃப் யூசுஃப்ரெக்டரி மார்ட்கேஜ்னா ஸ்பெசிஃபிக்கா இஸ் என்டைட்டில் ஃபார் ரைட் ஆஃப் பொசஷன். என்ன இன்னொரு ரைட் என்னன்னா, பொசஷன்ல இருக்கும்போது த மார்ட்கேஜி இஸ் என்டைட்டில் டு ஸ்பெண்ட் ஃபார் ப்ரிசர்விங் த ப்ராப்பர்ட்டி. he can maintain the property, he can support mortgagor's title. இதெல்லாம் அவரோட ரைட்ல வந்துருது. தென் ரைட் டு கெட் தி ப்ராசீட்ஸ், காம்பன்சேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இவருக்கும் சப்போஸ் மார்ட்கேஜ் பண்ணி அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, லேண்டு கவர்மெண்ட் அக்வயர் பண்ணிடுச்சுன்னா தென் he is entitled for that right. Now there are 2 liabilities, 76 and 77. liability of mortgage என்ன liability அப்படின்னா என்ன, அதாவது டியூட்டி. லைபிலிட்டிங்கிறது டியூட்டி. இந்த டியூட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, he has to manage the property. If he is in possession, he can use the property to collect the rent or profit. If he is in possession, he must have to pay the government dues and other charges. Sorry, if he is entitled for doing the repairs, then he must have to maintain appropriate accounts. He is also accountable for losses in case of his default. So இதெல்லாம் தான் liabilities under section 76. அதாவது என்னன்னா, மேனேஜ் பண்றது, ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்றது உண்டானது, கவர்மெண்ட் பேமெண்ட் சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது, ரிப்பேர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணலாம், வேஸ்ட் ப்ரிவென்ட் பண்றது, இன்சூர் பண்றது, அக்கௌண்ட்ஸ் பராமரிக்கிறது, இதெல்லாம் இவருடைய டியூட்டி அண்ட் liability. So the last one is receipts in lieu of interest. என்ன இன்ட்ரெஸ்டோ மீன் எல்லாத்துக்கும் ரெசிப்ட்ஸ் தரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் that we have to see in so far as rights of mortgagee is concerned.